பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் எந்த நிலையில இருக்கும் பொழுது நான் எப்படி தேவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதை குறித்தது 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்திலிருந்து உங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். 2 கொரிந்தியர் 8:3, மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதிலுள்ளாயிருப்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். பவுல் கொரிந்து சபைக்கு மக்கதோனியா திருச்சபையை குறித்து சொல்லுகிற வார்த்தை முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறார். மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். பாருங்க, இந்த மக்கதோனியா திருச்சபை அவங்க கிட்ட மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வச்சுட்டு அதிலிருந்து ஏதோ கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்கள் இல்ல. வசனம் சொல்லுகிறது மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில். உபத்திரவத்தின் காலத்துல போயிட்டு இருக்கிறாங்க. கொடிய தரித்திரமுடைய அவங்களுக்கே பஞ்சம், அவங்களுக்கே கஷ்டம். ஆனால் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மக்கதோனியா திருச்சபை தேவனுக்கு பிரியமாய் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு வேளை நம்ம நினைத்து கொள்ளலாம், நான் கொடுக்கிற தசம பாகம், நான் ஆண்டருக்கு தசம பாகம் கொடுக்கிற தசம பாகம் கொடுக்க வேண்டியது என்பது கட்டளை. அது தேவனுக்கென்று நம்ம செலுத்த வேண்டியது. ரொம்ப காணிக்க கொடுக்கிறேன், நான் சபையை கட்டி கொடுக்கும்படியா இந்த காரியத்தை முடிவு செய்திருக்கிறேன். தேவன் எதில் தெரியுங்களா பிரியமா இருப்பார்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார், தேவனுக்கு முதலாவது கொடுக்கும்படியா என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் பாதத்துல உதாரத்துவமாய் கொடுக்கிற இருதயங்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குதுன்னு இல்லை, எவ்வளவு பெரிய மனது இருக்குது என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது பார்க்கிறார், ஒரு மகள் கையில 2 காசு வைத்து இருக்கிறார். அந்த 2 காசை தாயார் கொடுக்கிறத ஆண்டுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்குது. இன்னைக்கு நம்ம மனதை தாங்க ஆண்டவர் பார்க்கிறார். எலியாவை சாரிபாத் விதவை வீட்டுக்கு அனுப்புகிறார். ஒரு பிடி மாவு ஒரு கலசை என்னதான், ஆனால் கட்டளைக்கு அந்த மகள் கீழ்ப்படுகிறாளா என்று இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிறோம், எனக்கு நிறைய இருந்தா நான் ஆண்டோடைய ஊழியத்தை தாங்கலாமே. இல்லை, கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை ஆண்டவர் அநேகத்துக்கு அதிபதியாக்குகிறார். நான் இந்த சிங்கப்பூர் தேசத்துல முதல் வேலை ஆரம்பிக்கிற பொழுது நான் பெற்ற சம்பளம், அந்த சம்பளத்துல நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன், குடும்பமாய் நாங்கள் எவ்வளவு உண்மையும் உத்தமமா இருந்தோம், அதுல தேவனுடைய ஊழியத்தை எவ்வளவு தாங்கணும்னு உண்மை ஆண்டவர் பார்த்தா. 15 ஆண்டு காலம் இந்த இடத்துல வேலையை முடிக்கிற பொழுது நான் என்ன சம்பளம் முதல் வருடத்துல வாங்கினேனோ 15வது வருடத்துல நான் முடிக்கிற பொழுது ஏறக்குறைய அதை தசம பாகமா கொடுக்கும்படியா தேவன் அனுக்கிரகம் பண்ணினாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. எதற்காக சொல்லுகிறேன்னா, தேவ சமூகத்துல எவ்வளவு கொடுக்கிற மனது இருக்குது என்று ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு நான் இருந்தா செய்வல்ல, இன்றைக்கு இருக்கிற நிலைமையில மக்கதோனியா திருச்சபையின்படி ஒருவேளை உபத்திரவத்தின் காலமா இருக்கலாம், தரித்திரத்தின் நேரமா இருக்கலாம், பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதார்த்தமாய் கொடுத்தார்கள். அதுல தேவன் பிரியமாய் இருந்தார். இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் சந்தோஷமாய் தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்க உங்க இருதயம் பெரிதா இருக்கும் என்றால் உங்கள் கரங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசத்தின் பலனை ஆசீர்வதிப்பார். பல மடங்கு ஆசீர்வாதம் உங்க வேலையில, உங்க தொழில, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் கடந்து வரும். எங்க இருக்கு தெரியுங்களா? பரந்த இருதயம், தேவனுக்கென்று பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுக்கிற அந்த இருதயம் உங்களுக்கு இருப்பதாக தேவன் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றிலும் கிருபையாய் மேன்மையாய் தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. God bless you.